ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1 சுத்யும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 38 39. பதம் 38. துஷ்டஸ்தஸ்மை ச பகவான் ரிஷயே பிரியம் ஆவகன் ஸ்வாம் ச வாச்சம் ருதாம் குர்வன் இதம் ஆக விசாம்பதே. பதம் 39. மாசம் புமான் ச பவிதா மாசம் ஸ்திரீ தவ கோத்ரஜக இத்தம் வியவஸ்தயா காமம் சுத்யும்னோ அவது மேதினீம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். துஷ்ட திருப்தி அடைந்ததால் தஸ்மை வசிஷ்டரிடம் ச அவர் சிவபெருமான் பகவான் மிக சக்தி வாய்ந்த ரிஷையே அந்த மாமுனிவரை பிரியம் ஆவகன் அவரை திருப்திப்படுத்துவதற்காகவே ஸ்வாம்ச அவரது சொந்த வாச்சம் வார்த்தையை ரித்தாம் உண்மையான குர்வன் காப்பாற்றி இதம் இதை ஆக கூறினார். விசாம்பதே பரீட்சித் மகாராஜனே மாசம் ஒரு மாதம் புமான் ஆண் ச சுத்யும்னன் பவிதா ஆவான் மாசம் மற்றொரு மாதம் ஸ்திரீ பெண் தவ உமது கோத்ரஜ சீடப்பரம்பரையில் பிறந்துள்ள சீடன் இத்தம் இவ்விதமாக வியவஸ்தையா கட்டுப்பாட்டுடன் காமம் விருப்பப்படி சுத்யும்ன மகாராஜா அவது ஆளலாம் மேத்தினி உலகை. டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜனே சிவபெருமான் வசிஷ்டரிடம் திருப்தியடைந்தார். எனவே அவரை மகிழ்விக்கவும் தமது சொந்த மனைவியான பார்வதிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் சிவபெருமான் அந்த முனிவரிடம் பின்வருமாறு கூறினார். உமது சீடனான சுத்யும்னன் ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் இருக்கட்டும். இவ்வாறு இஷ்டப்படி அவன் உலகத்தை ஆட்சி செய்யலாம். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். கோத்ரஜ என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பிராமணர்கள் பொதுவாக இரு வம்சங்களுக்கு ஆன்மீக குருவார்களாக செயல்படுகிறார்கள். ஒன்று அவர்களுடைய சீட வம்சம், மற்றது அவர்களிடமிருந்து பிறப்பால் வரும் வம்சம். இருவருமே ஒரே கோத்திரத்தை அல்லது வம்சத்தை சேர்ந்தவர்களே. சில சமயங்களில் பிராமணர்களும் சத்திரியர்களும் வைஷ்யர்களும் ஒரே ரிஷியிடமிருந்து சீடப்பரம்பரை மூலமாக வருவதை நாம் காண்கிறோம். கோத்திரமும் வம்சமும் ஒன்றே என்பதால் சீட வம்சத்திற்கும் பிறப்பால் வரும் வம்சத்திற்கும் வேறுபாடு இல்லை. இந்த முறை குறிப்பாக திருமண விஷயத்தில் இந்திய சமூகத்திற்கிடையில் இன்னமும் பரவலாக காணப்படுகிறது. திருமண விஷயத்தில் கோத்திரம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. ஒருவன் சீடனாகவோ அல்லது குடும்ப அங்கத்தினனாகவோ இருந்தாலும் அவன் ஒரே வம்சத்தில் பிறந்தவனாகவே கருதப்படுகிறான். இதைத்தான் கோத்ரஜ என்னும் சொல் இங்கே குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1 சுத்யும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 38 39 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.